இந்த பியூட்டி பேஜெண்ட் குள்ள நீங்க போனது, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்தது, அது நடுவில் நடந்த இந்த செட்பேக்ஸ், இது எல்லாமே கலெக்டிவா உங்களுக்கு லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற சஞ்சனாவுக்கு கற்றுக் கொடுத்த லெசன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? நான் எப்படி அதெல்லாம் பண்ணி இங்க வந்தேங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. பட் நான் இப்போ இருக்கிற ஸ்பேஸ்ல நான் யோசிச்சு பார்க்கும்போது அப்போ there was some sort of a guts. இந்த டேஸ்ல what is a routine you do to kind of recharge yourself? அதை பாசிட்டிவா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? Once I decide to get back into my routine, I have waking up, having my breakfast, working out. பட் நீங்க அப்ப ஆக்டிங்கை வந்து உங்களோட be all end all பார்க்கலையா? Do you see something transitioning from acting somewhere for you? I hope it transitions. அந்த ஒரு சர்ச் இருக்கு. I don't want it to become my be all end all. Okay. அது வந்து நான் இப்போ ரொம்ப கான்ஷியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். Because I don't think that's healthy. தனியா டிராவல் பண்றது, தனியா இருக்கிறது வந்து there is one part of us loving it. There is another part of us saying ஐயோ இதான் நம்ம வாழ்க்கையா, தனியா ஒரு டோரை திறந்து எப்போதும் இப்படிதான் இருக்க போறோமா அப்படின்னு. loneliness எட்டி பார்த்திருக்கா? இல்ல. பட் எனக்கு அந்த பயம் இருக்கு. ரீசெண்டா கூட வேற ஏதோ ஒரு இடத்துல சொன்னேன், வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஃபியர் அப்படின்னு கேட்டாங்க. இஃப் ஐ வில் பி வித்அவுட் லவ். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த ரம்யா ஷோ. என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஆக்டர் வந்து ஐ வில் சே ஷீஸ் அ பவர் பேக்ட் பவர் பெர்ஃபார்மர். ஐ நோ ஹர் பர்சனலி அண்ட் எப்போவுமே நான் அவங்களை பார்த்து அட்மையர் பண்ண விஷயம், இவங்க கிட்ட ஏதோ ஒன்று இருக்குப்பா. ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் அ கிரேட் பெர்ஃபார்மர், அதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி அப்படின்றது தான். ஸோ ஐ வாண்ட் ஃபர்ஸ்ட் சே ஹை டு சஞ்சனா. ஹலோ ரம்யா. ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஐ எம் வெரி வெரி குட் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி பிகாஸ் ஐ ஃபீல் நம்ம பேசி ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். And then after that when I met you recently, when you asked me for this, I was very excited because it kind of feels like I'm seeing somebody who I was very very close with after so long. Yeah. I want to sit and talk to that person. Yeah, absolutely. There is always a definition for everything about life. ஆனா நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் லைஃப்ல நடக்கும்பொழுது இவால்வ் ஆகி அந்த டெஃபினேஷன்ஸ் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து ஹாப்பினஸ் இன்னைக்கு தேதிக்கு உங்களை வந்து நான் இவ்வளோ இவால்வ் பண்ண சஞ்சனா இன்னைக்கு டிஃபைன் பண்ணுங்கன்னா என்ன சொல்வீங்க? ஹாப்பினஸ் அட் த மொமெண்ட் எனக்கு சொல்லணும்னா இட்ஸ் வாட் I don't want to speak about professional life because நான் இப்போ இருக்கிற ஸ்பேஸில் நான் பார்க்கும்போது எனக்கு எந்த விஷயமும் பயங்கர ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னா இட்ஸ் மை பேரண்ட்ஸ் அண்ட் ஹோம். That's also the sole reason why I am able to be sane right now. நமக்கு வெளியில் சந்தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது இட் டசன்ட் ரியலி மேட்டருங்கிறத நான் ரியலைஸ் பண்ணது இப்போ தான். பட் வீட்டுக்கு வரும்போது நமக்கு சந்தோஷம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து at this particular phase of my life it's taught me so much. இது எப்படி இவால்வ் ஆயிடுதுன்னு சொல்வீங்க? லைக் வேர் டிட் இட் ஸ்டார்ட்? ஹாப்பினஸ்னா வந்து 18 வயசுல ஒரு வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பளம் வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கணும்னு நினைக்கலாம், ஒரு பயங்கர சூப்பரான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைக்கலாம். எனக்கும் அது நடந்திருக்கு, உங்களுக்கும் அது நடந்திருக்கு. எங்க ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? நான் இப்போ பாஸ் பண்ணி யோசிச்சு பார்க்கும்போது வீட்டில் எப்போதுமே சந்தோஷமா தான் இருந்திருக்கேன். சோகம் இல்லாட்டி ரொம்ப பயங்கரமான கஷ்டம் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இருந்ததில்லை. பட் நான் இங்கே ஹாப்பியாக இருக்கேங்கிறத என்னால் பார்க்காமே நான் இருந்திருக்கேன் ரொம்ப வருஷம். ஓகே. But இப்போ வந்து when you step out of the house, there's a different world outside for you. You build your own set of people for yourself, a community for yourself. பட் இங்கே வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது ஒரு லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் இருக்கோம்ல, அப்போ தான் தெரியுது ஆக்சுவலாக நான் பீஸ்ஃபுல்லாக நான் எங்கே இருக்கேன்னா நான் அப்பா அம்மா கூட இருக்கும்போது, லைக் இல்லாட்டி நான் வீட்டில் இருக்கும்போது அப்படிங்கிறது நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. ஸோ ஐ ஃபீல் லைக் நான் 18 வயசுலயுமே சந்தோஷமா தான் இருந்திருக்கேன். பட் நான் சந்தோஷமா இருக்கேங்கிறத நான் என்னைக்குமே யோசிச்சதே இல்லை, ரியலைஸ் பண்ணல. ஸோ நான் இப்போ வெளியில வந்து என்னால் வந்து ஒரு விஷயம் வந்து பெருசா ஃபேஸ் பண்ண முடியல, இல்லாட்டி எனக்கு ஒரு பயங்கர வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னாலும் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கேன். நான் பீஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் இல்லாட்டி நான் சந்தோஷமா இல்லைனாலும் there are times when I like snap back at my parents and everything. All that is there. But they kind of just அப்படியே தட்டி விட்டுட்டு அவங்க வந்து சரி ஓகே அடுத்து என்ன, சரி இது பண்ணுறியா, நீ இது பண்ணல, துணி இவ்வளோ நல்லா இருக்குது நீ மடிக்க மாட்டேங்கிற. ஸோ இப்படி சாதாரணமாக என்னோட லைஃப் அவங்க வச்சுக்கிறதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் நிறைய பேருக்கு வீட்டுக்கு திரும்பி வரும்போது கூட அந்த ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஸோ இப்போ சொல்லுவாங்களா நிறைய பேர், நான் வெளியில் போயிட்டு வரும்போது நான் வீட்டுக்கு வரதை வந்து நான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ எங்கேயாவது லைக் இப்போ நான் ஒர்க்குக்காகவோ வெக்கேஷனுக்காகவோ எங்கே போனாலும் I'll constantly be thinking about home. Oh. Because நான் இப்போ கூட ஒரு 2-3 days back கூட I was talking to my friend. I don't step out of the house or I don't go on vacations or anything just to find peace or find me time. Because you already have it. I already have it with me. But you know that's rare, right? I know. And I'm so grateful. நான் இப்போ தான் பேசினேன் ஆக்சுவலாக அதை பற்றி. நாங்கள் ஒரு நாள் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம், டாக்கிங் as friends, ஒரு குரூப்பாக வந்து why do you take like vacations or
why do you go out for a few days just to like அந்த ஒரு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன் எனக்கு வந்து I just want my time அப்படின்னு வந்து my friend spoke about it and I was like நான் அப்புறம் அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா நான் வீட்டில் என்னோட ஸ்பேஸ்ல இருக்கிறது தான் இட்ஸ் மை மீ டைம். நான் வெளியில போயிட்டாலே எனக்கு வந்து எப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு இருக்கும். which means வீட்ல இருக்கிற நபர்கள் வீட்ல இருக்கிற சிச்சுவேஷன் உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு. 100%. ஸோ வெளியில இருக்கிற பேட்டில் தான் உங்களுக்கு பெருசா தெரியுது. கண்டிப்பா கம்மியா இருக்கு. கண்டிப்பா பிகாஸ் see வீட்டில் இருக்கிறது இருக்குதான் போகுது பிகாஸ் யூர் ஆல் அட் தி எண்ட் ஆஃப் தி டிஃப்ரெண்ட் பீப்புள். ஸோ அந்த பிரச்சனை இருக்க தான் போகுது. ஒரு அம்மாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பிரச்சனை இல்லை, ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்க போகுது. பட் அது எப்போதுமே எனக்கு வந்து ஐயோ இதை நான் எப்படி சமாளிக்க போறேங்கிற தாட் வந்ததே கிடையாது. பட் நான் இதுல இருந்து நான் அங்க போயிட்டா எனக்கு அது போதும். நிறைய பேர் வந்து ஐயோ எனக்கு வீட்டுக்கு வரதுக்கே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஏன்னா வீட்டுக்குள்ள வந்தாலே சண்டை பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஒரு சேலஞ்ச். இதை நான் எல்லாருக்கும் ஜெனரலைஸ் பண்ணல, பட் டு மை அப்சர்வேஷன் 85% நிறைய பேருக்கு go through that. So there is one sideல வந்து சிங்கிள் விமனை வந்து ஒரு மாதிரி பாவமா ஐயோ யூ டோன்ட் நோ வாட் ஆல் யூஆர் லூசிங் அப்படின்னும் பாக்குறவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நான் மாத்திரம் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீங்க சந்தோஷமா அப்படி இல்ல. what do you think about the single women life? See like how that person choose how their life should be, their partner should be. I think this is also something similar. இப்போ உனக்கு 25 வயசுல ஒரு விஷயம் நடக்குதுங்கிறதுக்காக எனக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இஃப் இட் ஹேப்பன்ட் ஆல்சோ டசன்ட் மீன் இட் ஹேஸ் டு லாஸ்ட். அப்படி இருந்து நம்ம எல்லாருமே நான் அது எங்கேயோ எத்தனையோ வருஷம் முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கேன், இப்படிதான் நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னா we'll all look the same way, we'll all speak the same way, sound the same way, but that's not how it is, right? And one is not better than the other கூட இல்ல. 100%. Yeah. எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டி எப்போ குழந்தை வேணும் அப்படிங்கிறதுலாம் that person's choice. நான் இன்னைக்கு காலையில் எழுந்து 10 மணிக்கு நான் சாப்பிடணும்னு நினைச்சா நான் 10 மணிக்கு சாப்பிட்றேன். நான் உங்களை 10 மணிக்கு சாப்பிடுங்க, நான் சாப்பிட்றதுனால நீயும் சாப்பிடணும் இல்லை அதுதான் டைம் அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிடுவீங்களா? மாட்டீங்க. நான் 4 o'clock எழுந்திக்கிறேன், நீயும் 4 o'clock எந்திரிக்கணும், எந்திரிக்க மாட்டோம், கோவம் வரும். கண்டிப்பா அதே மாதிரி தானே இது ஒரு. பட் இது ஏன் வந்து ஐ ஆல்வேஸ் கொஸ்டின் தட் பொண்ணுங்க சிங்கிளா இருக்கும்பொழுது மட்டும் வந்து இட்ஸ் ஃப்ரவுண்ட் அப்பான் ஆர் அ டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வெர்சஸ் இப்போ வந்து நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு மேன் வந்து கல்யாணம் பண்ணிக்கல இல்லை லெட்ஸ் சே ஹீ செப்பரேட்டட் ஆல்சோ, அவ்வளோ பெருசாக அதை பற்றி பேச மாட்டாங்க. அது ஆனால் ஏன் நம்ம சொசைட்டியில் விமென்க்கு மட்டும் அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் இட் வுட் பி கன்சர்ன் ஃபார் த பேரண்ட்ஸ். இவங்களுக்கு யாரு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் நமக்கு அப்புறம் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் வரும். மேபி தட்ஸ் ஸ்லோலி சேஞ்சிங் பிகாஸ் we are all becoming independent. நமக்கு நம்மள ஃபினான்ஷியலா பார்த்துக்க தெரியும், மற்ற இடங்களையும் பார்த்துக்க தெரியும்னு சொல்லி. அதை தாண்டி why do you think இந்த டிஸ்பாரிட்டி இருக்கு? மென்னுக்கு இருக்கும்பொழுது அதை பெருசா பேசுறது இல்லை, விமென்க்கு மாத்திரம் அதை பேசுறாங்களே. இதை தாண்டி நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயமும் நீங்க பாத்தீங்கன்னா at the end of the day again I'm going back to family. Because I feel like if our parents weren't so accepting of us, our decisions, நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்குமா அப்படின்னா தெரியல. கண்டிப்பா. அண்ட் இன் ரிட்டர்ன் இந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் நம்ம வெளியில போய் ஒரு 10 பேர்கிட்ட நம்ம பதில் சொல்றோம். ஆமா. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னா ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வந்து ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாலும் என்ன செஞ்சனா எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறேன் அடுத்து உனக்கு தானே அப்படின்னு நான் கேட்டா கூட இப்போ வந்து ஆக்சுவலா என்கிட்ட கேட்க மாட்டாங்க. பிகாஸ் they know the kind of response that I'll give. Please tell me. Sometimes I'll just ignore them. அவங்க கேட்டுட்டே இருப்பாங்க கேள்வி, ஓகே ஆண்டி அப்புறமா பாக்குறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். நான் வந்து ஜோக்கெல்லாம் கிடையாது, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னை பத்தி தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாக்கு என்கிட்ட தெரியும். அவங்க அந்த கேள்வியை என்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஐ திங்க் ஸ்டார்டிங் நான் சொல்லும் போது நான் ரொம்ப ஏர்லியாவே அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ண உடனே ஸ்ட்ரெயிட்டா சினிமாவுக்கு வந்துட்டேன். என்னோட ஃபேமிலியில யாருமே சினிமாவில் இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. ஸோ அப்போத்துலேருந்தே ஒரு மாதிரி ஐ ஃபீல் லைக் நான் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணுறது ஓகே இல்லைன்னா அப்படியே அவங்கள கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. I did not really entertain their comments, their concerns about what I was doing, because somewhere I always had support from my parents. But that never bothered you? இப்போ நீங்க ஒருத்தங்களை கட் பண்ணும்பொழுது அது மூலமா நீங்க இழக்கிற விஷயம்? Not really. So I think the way I was brought up, இப்போ எனக்கு ஒரு விஷயம் வேணும்னாலும் நான் வந்து என்னோட சித்தப்பாவோ பெரியப்பா கிட்டயோ கேட்டது கிடையாது. நான் ஸ்ட்ரெயிட்டா அம்மா அப்பா கிட்ட போறதுனால அந்த பழக்கம் எனக்கு எப்போதுமே இருந்ததுனால ஒரு சித்தப்பாவோட ஒரு காமெண்ட்டோ ஒரு பெரியப்பாவோட காமெண்ட்டோ எனக்கு பெருசா பாதிச்சது கிடையாது. பட் அது எல்லாருக்குமே இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. ரொம்ப க்ளோசஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து தேர் ஒப்பீனியன்ஸ் ரியலி மேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கூட இருக்காங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட அண்ணா அக்கா தம்பிங்கிறோட அப்படி நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட ஒப்பீனியன்ஸ் இஸ் வாட் ரியலி மேட்டர்ஸ் இன் லைஃப்னு ஐ வெரி ஸ்ட்ராங்லி பிலீவ். அண்ட் தட்ஸ் பியூர் லக்.
100%. ஆமா. நான் இப்போ திரும்பி யோசிச்சு பார்க்கும்போது எப்போதுமே எங்க அம்மா அப்பா இந்த மாதிரி இருக்காங்க, லைக் இப்படிதான் இருந்திருக்காங்களா அப்படின்னா இல்ல. எனப்பா. They also grew up. Yeah. They changed with Yeah, yeah, time. yeah. They saw what we were doing. இந்த சந்தோஷத்துக்கு நடுவுல இருக்கிற அந்த டிரான்சிஷன் பீரியட் வேர் வி ஹேவ் சேலஞ்சஸ், அதுதான் அந்த சந்தோஷத்தை இன்னும் நம்ம பெருசாவும் பிரதிபலிக்கும் நம்ம கண்ணுக்கு, நம்ம பார்வைக்கு. ஸோ இந்த பியூட்டி பேஜெண்ட் குள்ள நீங்க போனது, அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வந்தது, அது நடுவில் நடந்த இந்த செட்பேக்ஸ், இது எல்லாமே கலெக்டிவா உங்களுக்கு லைஃப்ல இன்னைக்கு இருக்கிற சஞ்சனாவுக்கு கற்றுக் கொடுத்த லெசன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? Right now where I'm in life, I feel like that is that time for me. Right now I've put a pause and I'm looking back. நான் எப்படி அதெல்லாம் பண்ணி இங்க வந்தேங்கிறதே எனக்கு இன்னும் தெரியல. இது நான் வந்து வேணும்ட்டே இந்த பாஸ் எனக்கு வேணும், நான் இப்போ எடுத்து நான் ஸ்டாப் பண்ணி லைக் நான் பார்க்கணும், நான் வந்து கடந்து வந்த பாதை அப்படின்லாம் வந்து என்னைக்கும் யோசிச்சது கிடையாது. அது என்னென்னவோ நடந்து எப்படி எப்படியோ நடந்து இப்போ நான் இங்க இருக்கேன். அண்ட் ஐ திங்க் இப்போ இந்த ஃபேஸ்ல நான் இல்லை அப்படின்னா, இப்போ இந்த பாஸை நான் எடுக்கல அப்படின்னா, நான் என்னைக்குமே எதையும் தேடி ஓடிட்டே இருந்திருப்பேன். அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. நான் ஏன் இந்த மாதிரியான கேரக்டர்ஸை சூஸ் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. இல்லாட்டி நான் படம் பண்ணி நான் என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறேன், காசா ஃபேமா, எனக்கு எந்த கிளாரிட்டியுமே எனக்கு சுத்தமா இருந்திருக்காது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு. பட் நான் இப்போ இருக்கிற ஸ்பேஸ்ல நான் யோசிச்சு பார்க்கும்போது அப்போ there was some sort of a guts. ரைட். அது என்னன்னு தெரியல. Something that drove me all the way from there to here. From here on I feel like from this stage in life நான் எங்கேருந்தோ தேடி அந்த கட்ஸை நான் இப்போ தேடணும்னு எனக்கு இருக்கு. Guts in what sense? To just do things. Just it doesn't matter. It doesn't matter if it's going to be a hit film. It doesn't matter if it's going to be a character that people are going to remember. I'm doing it because I want to do it. இப்போ வந்து பியூட்டி பேஜெண்டோட ஆஃபர் தான் என் கையில வருது அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது நான் ஒழுங்கா பண்ணணும்னு நான் ரொம்ப கான்சியஸா பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து பியூட்டி பேஜெண்ட்ல இருந்தா நான் ஆக்டர் ஆக முடியுமா, இல்லாட்டி நான் ஆக்டர் ஆயிட்டேன்னா இந்த மாதிரி நான் இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நீங்க அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல. பட் இப்போ நான் அப்பப்போ இந்த மாதிரி யோசிக்கும் போது நானே ஒரு செகண்ட் வந்து என்கிட்ட பேசிப்பேன், எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற, இப்படி நீ யோசிச்சா மட்டும் எல்லாமே கரெக்டா நடக்க போதா? இல்ல, கண்டிப்பா நீ ஒன்னு யோசிக்கிற, ஆனா இவ்வளோனா வேற எதோ நடந்துதான் இங்க வந்திருக்கு. ஸோ ரொம்ப யோசிக்கணும்னு எதுக்குமே அவசியம் இல்லையே. அந்த ஒரு தைரியம் மட்டும் இருந்தா போதும். ஆனா அந்த தைரியமும் எங்கேருந்து வருது அப்படின்னா, பரவாயில்ல நான் அதை சூஸ் பண்ணி நான் ஃபெயில் ஆனாலும் ஐ கேன் ஆல்வேஸ் பி த சேம் பர்சன் பேக் ஹோம். இதை நீங்க இப்ப சொல்றீங்க, மேபி ஆஃப்டர் வாட் 10 years or 12 years இண்டஸ்ட்ரி, ரைட்? பட் நீங்க ஆரம்பிச்சதுல இருந்தே யூ பீன் அன் அவுட் சைடர். நீங்க சினிமா ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பொண்ணு கிடையாது. உங்க டெசிஷன்ஸை நீங்களே எடுக்கிறது, உங்களுக்கான கதையை நீங்க சூஸ் பண்றது, மேபி ஈவன் சேலரி நெகோசியேஷன்ஸ் நீங்களே பண்றது, ஒரு மேனேஜர், ஒரு இன்னொருத்தங்க. சம்டைம்ஸ் நமக்கு சேலரி வராது, பேசுறபடி கொடுக்க மாட்டாங்க, வழக்கமா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பட் இது எல்லாத்தையும் somewhere did it hit badly because நீங்க சினிமா பேக்கப் இல்லாத இருந்ததுனால? ரொம்ப சாதாரண ஒரு ஆளா இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம பேசுறோம்னா பேசலாம், சொல்லலாம். ஆக்சுவலா எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசராவோ டைரக்டராவோ எனக்கு மேபி இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்திருக்காது அப்படின்னு. பட் வந்து ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஜோக்கான ஒரு விஷயம். நான் வந்து ஸோ அப்பா யூஸ் டு பி இன்டு பிரிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங் அதெல்லாம். நான் சின்ன வயசுல வந்து பெருசா வந்து ரொம்ப அவ்வளோ பயங்கரமான மூளை இருக்கிற குழந்தைலாம் கிடையாது. நான் போயிட்டு சும்மா கேட்பேன், எதுக்கு நம்ம வந்து ஸோ இந்த டிவி சன் நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது இந்த காசை பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு இது காமிப்பாங்க. நான் கேட்பேன், அப்பா அந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணி தெரியாது, நான் போய் ஒரு ஷூ ஒன்று வாங்கிக்கிறேன். அப்போ வந்து எங்க அப்பா சொல்லுவாரு, இப்போ ஷூ கடை வச்சிருந்தா நீ போய் சும்மா ஷூ எடுத்துப்பியா, அதெல்லாம் பண்ண முடியாது, ஷூ கடை வச்சிருக்கிறவனுக்கும் அந்தந்த வேலை. ஸோ ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி அதை என்கிட்ட போட்டாரு. பட் எனக்கு கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் தோணிட்டே இருக்கும் அதுக்கப்புறத்துலேருந்து. நான் ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா மேபி எங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் இருந்தா நான் அப்பப்போ கூட ஜோக்கா சொல்லுவேன், எங்கள் தாத்தாக்கு வந்து லைக் டிடிகே ரோட்லையோ ஆரைப்புறம்லையோ ஒரு வீடோ ஒரு லேண்டோ இருந்தால் என்ன நான் என்னவோ பண்ணியிருப்பேன், இதெல்லாம் சொல்லுவேன் சும்மா பேச்சுவார்த்தைக்கு. பட் நான் அந்த லெவல்ல இருந்தாலும் இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் என்னோட செட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் வேறையா இருக்கும், எல்லாருக்குமே இருக்குல்ல. ஸோ அதனால வந்து இதெல்லாம் இருந்தா நான் இது இப்படி இருந்திருப்பேனோ அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு சும்மா ஒரு ஜோக்கா வேணா வந்துட்டு போகுமே தவிர, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா, யாரா இருந்தாலும் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதான் சரி. பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரியிலே இருந்து நம்ம பாக்குறோம், நிறைய பேரோட ஃபேமிலில இருந்து நிறைய பேர் வந்து திருப்பியும் அதே வேலை பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ ஜஸ்ட் பிகாஸ் மை டேட் வாஸ் இன்டு பிரிண்டிங், நீ போய் உங்க அப்பா பிசினஸ் எடுத்து நடத்தினா எனக்கு தெரியாது, I might not be good at it also. He did so many things and then came into this, and he found his calling. அதே மாதிரி தான் இப்போ நம்ம பண்ணுறதும். பட் டு யூ திங்க் வி கெட் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க நம்மள?
பிகாஸ் இந்த பொண்ணுக்கு பெருசா விஷயம் தெரியாதுப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில. அதனால நம்ம ஒண்ணு பேசிடலாம், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு நமக்கு அவங்க ஷூட்டிங்க்கு வந்து வேலையை பண்ணி கொடுத்துட்டா போதும். I don't think I had to face bigger issues. ஓகே. But once it started growing, the kind of issues that you had to face, the kind of people that you had to meet, kind of got more complicated. But I think that phase-ல அந்த பிரச்சனை இருந்துட்டே தான் இருந்து. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து உங்களை ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இவங்களை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. ஓகே. Like I've had fights with people in the middle to get my payments done and everything. And see, I've done my part. We've slogged. Yeah, so I am not going to back down. You can say 101 things. I've had people, it has come to my ears also that இன்னும் சஞ்சனாவே இப்படி பேசுறாங்க, என்ன அவங்களை நமக்கு வந்து தெரியாதா, நம்ம கூட இவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க நான் இப்படி பேசுறாங்க, என்ன பண்றது, உங்க கூட இவ்வளோ வேலை செஞ்ச சஞ்சனாவே நீங்க இப்படி ட்ரீட் பண்றீங்க. நீங்க சஞ்சனா அப்படி பாத்தீங்கன்னா சஞ்சனா ஏன் அப்படி பண்றாங்க, இவ்வளோ நாளா உங்ககிட்ட அப்படி பேசினது கிடையாது, பட் ஏன் இப்ப இப்படி பேசுறாங்க, ஏன்னா யூ ஆர் டேக்கிங் ஹர் ஃபார் கிராண்டட், ரைட்? அது எனக்கு தெரிஞ்சு நான் வாய மூடிட்டு இருந்தேன் அப்படின்னா தப்பு. பட் there will be times when we also get like really ticked off. Just because we are women அப்படிங்கும் போது சில பேர் நம்மள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்ஃபேரா இருக்கும் போது சம்டைம்ஸ் அது வந்து ஒரு மாதிரி நம்மளோட ஒரு டார்க் சைடையும் வெளியில கொண்டு வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் we are all human at the end of the day. ரொம்ப கான்ஷியஸா யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு எதுவும் பண்றது கிடையாது. எனக்கு வந்து இவ கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணு இல்ல ரொம்ப கோபக்காரி அப்படிங்கிற பேர் வந்து ஓகே, அது பரவாயில்ல, rather than being called as ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னாங்க. இட் வாஸ் வெரி பவர்ஃபுல். சம்டைம்ஸ் நம்ம வந்து பிகாஸ் நம்ம we are conditioned to this validation எல்லார்கிட்டேருந்தும் நம்ம கிடைக்கணுங்கிறதுனால நம்ம எல்லாரையும் வந்து தப்பா எடுத்துக்கூடாது, எல்லார்கிட்டையும் கரெக்டா பேசணும்னு நம்ம நினைப்போம். நம்ம இன்டென்ஷன் அப்படி இருந்தாலுமே இன்னொரு சைடு ஆஃப் த ஸ்டோரி தெரியாம சம்டைம்ஸ் நம்மளோட இந்த ரிப்பல்சிவ் பிஹேவியரை மாத்திரம் பார்த்து there is a perception. பட் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி when you're fair in your stand, I think it's okay. I feel it 100%. It's not just in the industry, in life itself. I feel if you know where you're coming from, if you think this is how my life has to be, and I need to do whatever it takes, there is nothing wrong in anything. You are genuinely not trying to hurt anybody. Correct. நீங்க வேணும்ட்டு யாரையாவது கோவப்பட்டு இல்லாட்டி குரலை வசதி பேச போறது கிடையாது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருக்கும்போது நீங்களே if you yourself you're being like that, then it really means something. Then it really means that something has happened or something has triggered you to be that person. சும்மாவே எல்லாருமே வந்து ஒருத்தங்களை சும்மா போற போக்குல வந்து திட்டிட்டு போகணும் அவசியம் யாருக்குமே தோணாது. ஆமா, சாலிட் பர்சனாக இருக்கிற பர்சனாக இருந்தாலும் உங்களை பற்றி இந்த காசிப் பேசுறது, காசிப் எழுதுறது, லிங்க் அப்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் வரதில்லை. விச் மீன்ஸ் சம்வேர் ஐ ஃபீல் யூ ஆர் வெரி டிசிப்ளின்ட். யூ லைக் சினிமாங்கிறது என் வேலை அப்படிங்கிறதோட நீங்கள் அதை அந்த பவுண்டரிஸை கிராஸ் பண்ணுறீங்களோன்னு தோணுது. இவ்வளோ வருஷம் சஸ்டெயின் பண்ணி எப்படி இந்த மாதிரி நல்ல பேரை வாங்கியிருக்கீங்க? நல்ல பேர் வாங்கியிருக்கேனா அப்படின்னு வந்து எனக்கு நிஜமா தெரியலைங்க. ஏன்னா வந்து நான் நல்ல பேரை வாங்குற குழந்தை, ஸ்கூலில் நல்லா படித்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆளெல்லாம் நான் கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப இம்பர்ஃபெக்டான ஒரு பர்சன். ஆனால் வந்து என்னோட இம்பர்ஃபெக்டை நான் பயங்கரமாக அக்செப்ட் பண்ணிப்பேன். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸில் தான் நான் எப்போதுமே இருந்திருக்கேன். இல்லை, மீடியா எப்படி உங்களை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்கன்னு கேட்குறேன். அப்படின்னா நான் பார்த்துருக்கேன் நிறையா விஷயம். எனக்கு இப்போ வந்து ரொம்ப நிறைய என்னோட காதுக்கு மேபி காசிப் இன்னொரு ஒரு ஆக்டரோட அந்த மாதிரியான விஷயங்கள் மேபி இல்லாமல் இருந்திருக்கலாம் எனக்கு. ஆனால் பெருசாக எப்போதுமே வந்த ஒரு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. என்னென்னு வரும்னா வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஒன்று போடுறேன், அது ஒரு பெரிய விஷயம் மாதிரி. லைக் நான் சொல்றது ஒரு 7-8 வருஷம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நான் ஃபேஸ்புக்கில் கிடையாது. ஸோ நான் ஃபேஸ்புக்லேருந்து வெளியில் வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஐ டோன்ட் ஈவன் யூஸ் இட், ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் தி ஆப் இன் மை ஃபோன் அந்த மாதிரி. பட் எனக்கு இருக்கிற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சும்மா ஜோக் மாதிரி வந்து திடீர்னு இந்த ஒரு ஆர்டிக்கல், நான் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்தால் எனக்கு தெரியும், கண்டிப்பாக எனக்கு தெரியும் 100% ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். என்னன்னா வந்து அவங்க இந்த ஃபோட்டோ போடுறது வந்து பிகாஸ் ஷி டசன்ட் ஹேவ் ஒர்க். அதாவது நீங்க சான்ஸுக்காக நான் வந்து பட வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக அதெல்லாம் சான்ஸ் கொடுப்பாங்களா என்ன? அதுதான் நானும் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். நீங்க இப்படி சொல்றீங்களே ஒரு விஷயம் அப்படின்னா நான் இந்நேரம் ஒரு சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கணுமே, நான் இந்நேரம் வந்து போயஸ் கார்டன்ல நான் ஒரு வீடு வாங்கி இருந்திருக்கணுமே. இட் இஸ் அ வெரி நார்மல் திங் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் மீ அண்ட் ஃபார் மீ. பிகாஸ் நான் இதுல வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து இன்ஸ்டாகிராம்ல மேபி இன்ஸ்டாகிராம் வந்ததுலேருந்து நானும் இன்ஸ்டாகிராம்ல இருந்திருக்கேன். I don't know when social media became my personality or social media decided
வாட் ஐ வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இன் லைஃப்ங்கிறது எனக்கு ரொம்ப ரீசெண்டாக தான் வந்து பிகாஸ் நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இல்லை உங்களோட சோஷியல் மீடியா இஸ் அ வெரி மிக்ஸ்ட் ஸ்பேஸ், யூ ஹேவ் so much of your personal life and also your work, we probably want it to be only your work. I was like, who's we? I don't know. That's exactly what I asked him. Why and who is asking or who is demanding these things? So in the unsolicited opinions about உங்களோட personality, And these opinions are not coming from people who are not in the industry. I'm talking about people in the industry giving me these opinions. டைரக்டா வந்து face to டைரக்டா என்கிட்ட இந்த மாதிரி see your social media needs to have a certain look. இப்போ எனக்கு வேலை இல்லாம நான் இருக்கேன், ஓகேவா? இப்போ எனக்கு வேலை இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள். நான் அப்போ என்ன அப்டேட் பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க? இதுக்காக நான் ஒரு வேலையை நான் தேடி கண்டுபிடிக்கணுமா? இதுக்காக நான் ஒரு விஷயம் வந்து சாப்பிடுறது, this is my breakfast, this is my work, அதை கூட நான் போடணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சாப்பிட்டா யாருக்கு என்ன? that's how you are seeing it. But சஞ்சனா என்ன சாப்பிட்டு இப்படி மெயின்டைன் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதுதான் நான் சொல்றேன், there is a mix of this as well as that. இப்போ வந்து நான் 4 months back நான் என்ன ஜிம் ரொட்டீன் பண்றேனோ அதே தான் எனக்கு இப்போ கூட இருக்கலாம். Because that's what I was told by my trainer to do. 4 மாசம் நான் 4 months back நான் போட்டதை நான் திருப்பியும் 4 months கழிச்சு நான் போடுறேன். There is also going to be feedback that என்ன பெருசா ஒன்றும் இல்லை, இதுதானே நீ பண்ண போற அப்படின்னும் இருக்கலாம். ஸோ நான் போட்டாலும் அப்படியும் ஒரு கமெண்ட் வரதான் போகுது. அண்ட் அட் த சேம் டைம் எனக்கும் தோணுது, ஏங்க நான் டெய்லி சாப்பிட்ற அதே ஃபுட், என்னோட டயட் இது மட்டும்தான், நான் மேபி இது சாப்பிட்றேன், இதே நான் டெய்லி போட்டுட்டு இருந்தா வந்து லைக் ஒரு மாதிரி திகட்டிடாது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடாது? ஸோ நீங்க இப்போ எல்லாமே இண்டஸ்ட்ரி சைட்ல பேசணும்ல. கமிங் டு த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் யூ பீங் அன் ஆக்டர் அண்ட் உங்களுக்கு வர காமெண்ட்ஸ் விச் இஸ் ஃப்ரம் ரேண்டம் பீப்புள், பப்ளிக், அனானிமஸ், இது ஒரு த்ரெஷ்ஹோல்டை கிராஸ் பண்ணும்போது உங்களை அஃபெக்ட் பண்ணுதா? நீங்க பாக்குறீங்களா, பார்க்காம இருக்கீங்களா, அதை கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துக்கிறீங்களா, இல்ல இது எல்லாமே சோஷியல் மீடியா கிரிட்டிசிசம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறீங்களா? இல்லைங்க, எனக்கு வந்து இப்போ நான் பார்க்காத ஆள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு கமெண்ட் வருதுன்னா I will just ignore. நான் நிறைய பார்ப்பேன். எனக்கு வந்து I know what I'm getting or I know what it is. I don't think I've received a lot of hate for me to deal that way, fortunately. And but cringe would have happened for sure. 100%. அது வந்து it's become a part of the part of your existence. அதனால வந்து அது புதுசா இல்லை. ஸோ எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து இது என்னவோ சும்மா பேசணுமே யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு யாருன்னே தெரியாதவங்க ஏதோ பேசுறாங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு அப்படியே விட்டுடுவேன். எனக்கு வந்து நான் சும்மா ஒரு ஜோக்கா கூட லைக் என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கிட்ட அதை காமிப்பேனே தவிர, பட் எனக்கு அதை தாண்டி இது ஐயோ இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இவங்க இப்படி எழுதிட்டாங்களே, ஐயோ இதனால என் லைஃபே நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு இருந்தது கிடையாது. பட் ஐ கான்ட் என்டையர்லி சே தட் திங்ஸ் லைக் இப்போ நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல எனக்கு கிடைக்கிற ஒரு ஃபீட்பேக்கோ இல்லாட்டி இஃப் ஐ எம் நாட் எக்ஸ்ட்ரா ஃப்ரெண்ட்லி ஆர் இஃப் ஐ எம் நாட் எக்ஸ்ட்ரா அப்ரோச்சபிள் for their needs or their whatever it is, the kind of comments that I will get will really break me. Will I really sit there and bawl my eyes out and just stay there? No. As an actor, there is this space where உங்களுக்கு வந்து ஆஃபர் வரணும், அதுக்கப்புறம் கரெக்டாக ஷூட்டிங்க்கு உங்களை கூப்பிடணும், உங்களுக்கு கரெக்டாக பொசிஷன் பண்ணணும், எடிட்டிங்கில் எதையும் தூக்கக்கூடாது, அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகணும், ரிலீஸ் ஆகி அதில் வந்து அந்த என்டையர் ஃபிலிமில் நீங்கள் பேசப்படணும், படம் ஒர்க் ஆகணும், இதுக்கப்புறம் அடுத்த ஆஃபர் அதே மாதிரி உங்களுக்கு எழுதப்படணும். இதெல்லாம் நடந்தா அடுத்த ஆஃபர் கிடைக்கும். ஆமா, அதுலயும் உங்களுக்கு ஒரு 4 ஆஃபர் வருதுன்னா மேபி யூ கேன் only do one two of that. இது நடுவில் நிறைய வெயிட்டிங் டைம் இருக்கு. நடுவில் comes social media, these unsolicited opinions from people in the industry. It really can screw up one's head. ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த் சானிட்டிக்கு எப்படி, how do you just said no, நான் இதெல்லாம் படித்தேன் ஆனால் அது என்ன பாதர் பண்ணாது அப்படின்னு. ஸோ what are you doing? My life in the last couple of years is exactly those 12 things. And see, I'm here to speak about how my life is, how I like we're being very truthful here. Yeah. So I might as well be right. So that is exactly where I am. But is that all my life is about? No. Okay. At the end of the day, I know I have other responsibilities and I need to pick myself and piece myself back together and move forward because I have a world of my own. When I myself think that, oh, this is all that I know, this is all that I know, this is all that I'm used to, what will I do one day if I don't have any of this? That is exactly why I told you this space that life has put me right now is much needed for me ன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேபி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் என்ன ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சு போட்டிருந்தோம், எனக்கு எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. Do you have a certain routine you follow on those days? நான் வந்து
I go for therapy, or I talk out to a friend, or I just spend time with myself, journal. ஏதாவது வச்சிருக்கீங்களா? I'll go to my friends. I'm fortunately in this phase, I've also realized that the people that I have right now in my life, my friends, family, எல்லாருமே நான் சொல்றேன், the closest people in my circle, I know whichever side I fall, I have a person to catch me. சரி ஓகே, நான் ஒரு வருஷமா வந்து படமே பண்ணல, என்கிட்ட காசு இல்லை, I'm just going to live off my savings அப்படி இருக்கிற ஸ்பேஸ்ல நான் சொல்லாமலே அவங்களால அதை புரிஞ்சுக்க முடியுமா? இல்லாட்டி நான் சொன்னாலும் அவங்களால அதை வந்து என்ன இப்படி பேசுறா, என்ன இவ, என்ன இது பெரிய ஆள் தானே அப்படின்னு பார்க்காம அவங்களால எனக்கு என்னையா பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். And that's not taking them for granted. Yeah. And that's not like, நான் இப்படியே இருந்தா கூட அவங்க என்ன பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. I know நான் வந்து எதுவுமே பண்ணாம இருந்தா எங்க அப்பா என்ன பார்த்துப்பாரு அப்படின்னு. பட் அதுக்காக நான் அப்படி இருப்பேனா இருக்க மாட்டேன். பட் நீங்க அப்ப ஆக்டிங்க வந்து உங்களோட be all end all பார்க்கலையா? Do you see something transitioning from acting somewhere for you? I hope it transitions. அந்த ஒரு சர்ச் இருக்கு. I don't want it to become my be all end all. Okay. அது வந்து நான் இப்போ ரொம்ப கான்ஷியஸா யோசிச்சுட்டு இருக்கேன். Because I don't think that's healthy. I don't think that's healthy on the longer run. But does that mean that I will not be giving this my all? I will give it my all. Yeah. I will give it my 3000%. Super. If I have to be somewhere, if I have to do something, I will do everything. But I will also constantly remind myself that these are the things that I can control. And there are more things. There are things beyond that I cannot control. Someone else is controlling. இந்த in-betweens எப்படி ஆனா ஹேண்டில் பண்ணுங்க? Let's say you're in a place where ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, waiting for an offer to happen. And those days, அது நமக்கு தெரியாதுல்ல, இப்போ அடுத்த ஆஃபர் எப்போ வரப்போகுது, எப்போ நீங்கள் ஷூட் போக போறீங்க, ஃப்ளோரிங் போக போறீங்கன்னா, இந்த டேஸில் what is the routine you do to kind of recharge yourself? அதை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? Routine per se is whatever I do like on a daily basis, whether I have a shoot or not. I will wake up, sometimes there are phases when I will not probably work out. I will not do any sort of physical activity because I know that is my phase for me to just be, because I'm already exhausted, because my mind is constantly running. But or maybe 2 months, 3 months, 4 months kuda andha madiri iruppen. But once I decide to get back into my routine, I have waking up, having my breakfast, working out, coming back. Very recently realized I'm very passionate about baking. Nice. So I try to do something, or I try to cook. I feel like that's my way of taking out my pressure. So I do that. I go out, meet my friends. பட் நீங்க சோஷியல் மீடியா ரீடாக்ஸ் பண்ணுவீங்களா இந்த மாதிரி ஃபேஸஸ்ல? இந்த மாதிரி ஃபேஸஸ்ல அது பண்ணுவேன்னு கிடையாது. நல்லா நான் ஒர்க் பண்ற ஃபேஸ்ல கூட அதை நான் பண்ணுவேன். இல்ல as in இந்த மாதிரி ஃபேஸஸ்ல எஸ்பெஷலி நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் வந்து பயங்கரமா நான் இந்த ப்ராஜெக்ட் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன் அப்படின்னு போடும்போது நம்மள அது இன்னும் அப்செட் பண்ணுங்கிறதுனால has it ever been a thing which has bothered you? No. இல்ல. ஓகே. நான் வந்து இல்ல அவங்க இதெல்லாம் பண்றாங்களே நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நான் யோசிச்சது கிடையாது. ஏன்னா I think that will just rip me apart. It is very very dark space to go. So அதனால அந்த மாதிரி ஒரு தாட் வரா மாதிரி தோணுச்சுனாலே வந்து உடனே வந்து அது தேவையில்ல. நான் அந்த ஒரு விஷயத்தினாலே நான் ரொம்ப நினைப்பேன், why are you being so hard on yourself? Why do you have to do everything in life? Why do you have to be so perfect? உன்னால ஒரு விஷயம் ட்ரை பண்ண முடியலன்னா பரவாயில்லன்னு விடேன். Especially when it comes to cinema, why is it becoming like நீ அதை பண்ணல, இன்னும் நீ அதை பண்ணல, அது எப்படி நீ பண்ணாம போலாம்? அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் ஏன் உங்ககிட்ட பேசிக்கிறேன்? மற்றபடி நீ நல்லா தானே இருக்க, ரொம்ப இவ்வளோ தெரிஞ்ச மாதிரி பேசுறியே அப்படின்லாம் கூட என்கிட்ட பேசிப்பேன். தனியா டிராவல் பண்றது, தனியா இருக்கிறது வந்து there is one part of us loving it. There is another part of us saying, ஐயோ இதான் நம்ம வாழ்க்கையா, தனியா ஒரு டோரை திறந்து எப்போதும் இப்படிதான் இருக்க போறோமா அப்படின்னு. So solo travels, when you spend time alone, talking to yourself, loneliness எட்டி பார்த்திருக்கா? இல்ல. பட் எனக்கு அந்த பயம் இருக்கு. எனக்கு வந்து ரீசெண்டாக கூட வேற ஏதோ ஒரு இடத்துல சொன்னேன், வாட் இஸ் யுவர் பிக்கெஸ்ட் ஃபியர் அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு வந்து ஐ ஃபியர் இஃப் ஐ வில் பி வித்அவுட் லவ். இட் இஸ் ஜஸ்ட் ஃபியர் ஆஃப் நாட் ஹேவிங். இப்போ நான் சொன்னேன்ல, எனக்குன்னு இருக்கிற ஒரு சர்க்கிளில் நான் எப்போ வேணா எந்த சைடு வேணா போய் விடலாம், என்னை பிடிப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் இப்போ இப்படி இருக்க முடியுது. இது எனக்கு இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறது எனக்கே இன்னும் தெரியல. பட் இது இருக்காதுன்னு ஏன் உங்களுக்கு யோசிக்க தோணுது? Because at some point everyone will have their own life. Life will happen, right, to everyone. I feel it. Everyone has to go with their journey, because we all have friendship breakups. When it comes to any sort of relationship, I try my best. I will give it my all, because I'm not somebody who can just cut off ties like that and move on. I'm not that person. Whatever it is, I'll be like, how can this not be solved?
ஸோ கன்ஃபரண்ட் பண்ணுவீங்க? கன்ஃபரண்ட் பண்ணுவேன். எனக்கு கன்ஃபரண்ட் பண்ணாலும் நான் உட்காந்து தாராளமா பேசுவேன். ஓகே. எனக்கு மோஸ்டா வர பிரச்சனை என்னன்னா, ஏன் கன்ஃபரண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? பிரச்சனைனா கன்ஃபரண்ட் பண்ணுங்களேன். ஆனா அது பண்ணாலுமே நிறைய சமயத்துல இட் டசன்ட் சீம் டு பி அந்த முன்னாடி இருக்கிற அதே வேவ்லென்த் அதுக்கப்புறம் போயிடும்ல. But it's okay. It can change and we can be different types of friends, no? It can be a different relationship. What really matters is that both of us are coming back and confronting because we want this relationship. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்குறாங்க, see listen, இந்த மாதிரி இது ஒரு விஷயம் நடந்திருக்கு, I want to talk to you about it. That person is coming and talking to me with the intention that they want to sort this. Yeah. அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற பேகேஜை நம்ம சால்வ் பண்றதுக்கு it is going to take time. Yeah. In a friendship also, I don't think the first solution that will come to my mind is that I can always walk out of this. No, I have invested time and energy on this person. That person has equally invested that on me. With relationships, I always feel like 100% you will take that person for granted on some level. On the relationship, friendships, because when we come back, we know we only want that person as a companion. Correct. But when it comes to a relationship, we don't just expect that person to be a companion. We expect a little bit more from that relationship. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பார்ட்னரை வந்து வெறும் ஃப்ரெண்டா மட்டும் இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் அப்படி நம்மளுமே இருக்க மாட்டோம். ஒரு பாயிண்ட்ல எங்கேயோ வந்து அவங்க நம்ம பவுண்டரியை மீறி அவங்க கிட்ட குவெஸ்டின் பண்ணுவோம், கேட்போம். அதனால நான் என்ன ஃபீல் பண்றேன், ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த இன்னொரு பர்சன் உங்களுக்கு பார்ட்னரா இருந்த ஒருத்தரால அந்த மாதிரி இருக்க முடியல, பார்க்க முடியல, ஆர் once you guys start working it out as a friendship, இது வந்து எனக்கு நடந்தா நான் அதை அப்படிதான் பார்ப்பேன். லைக் நம்ம ஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணி ஆனா ஃப்ரெண்ட்ஸாவும் இருக்க முடியல அப்படின்னா it's just better to wish well for both of us and just go apart, because I do not want to see you anywhere else in the future and turn my face away. எங்கேயோ இந்த செட்டப்ல do you also feel in today's point of time I want somebody like you to answer this? நான் சிவாங்கி கிட்ட கேட்டும்போது அவங்க சொன்னாங்க, நான் எங்கேயோ படிச்சேன், married men are more happy, unmarried women are more happy அப்படின்னு. What is your perception about the need for a marriage for women today? You should really need it. That's all. It's as simple as that. What are you, like, going forward in life? Do I need marriage? Do I need a partner is a different question altogether. Exactly. But do I need marriage? If we are only talking about that institution, I don't need marriage. Okay. I don't need marriage. I don't think I will need it in the near future. I don't see marriage right now. ஏஜுக்கும் மேரேஜுக்கும் உள்ள கனெக்ஷன் இனி கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஃபேட் அவுட் இப்போ ஆயிருக்கு. பிகாஸ் இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு தாட் ஒன்று இருந்ததா அப்படின்னா கிடையாது. I've always wanted to get married, have a family, I don't know, like I didn't know what I wanted out of marriage. Yeah. But the thought of getting married always excited me when I was a little younger. But right now, it doesn't excite me. Okay. It doesn't excite me. Maybe it only excites me when I think of it as something that my parents would enjoy. But then again, I know they are in a space where they know that I shouldn't be doing it if I don't want it. அவங்களுக்காக இல்லாம உங்களுக்காக நீங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்குமே உனக்கு வேணும்னா நீ பண்ணுங்கிறது தான் அவங்க சொல்ற விஷயம். நீ really have some solid parents. I should tell you. Yeah, because little bit if I am upset over anything also, I will get something like from them, like நீ எதுக்கு இப்படி இருக்கணுமா, நீ எதுக்கு இப்போ நீ கஷ்டப்படணும்னு ஏதாவது இருக்கா, இல்ல நீ சந்தோஷமா இருக்கலாம், அப்ப சந்தோஷமா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. மேரேஜ்ங்கிற விஷயம் நியர் ஃபியூச்சர்ல என் லைஃப்ல இருக்கா அப்படின்னா இல்ல. ஓகே. அது மாறலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கானா இருக்கு. எனக்கு இதுல இஷ்டம் இல்லை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் வேணாம், இந்த பர்சன் எனக்கு கம்பேட்டபிளா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஃபேமிலியில நான் ஹாப்பியா இருக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் தைரியம் இருக்கு? அதை சொன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ற ஃபேமிலிஸ் எத்தனை பேர் இருக்காங்க? That's where I feel very bad. இல்ல என்னன்னா எல்லாருமே நமக்கு ஒரு சைடுல தெரியும், அவங்க வீட்டுல அந்த எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, இருப்பாங்க அவங்க பார்ட்னர்ன்றது யாருக்குமே தெரியாது. சினிமால ஏதோ ஒரு விஷயம், ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் நடக்குது அப்படின்னா கூட அதை பத்தி இப்போ என்னோட சர்க்கிள்லயே உட்காந்து என்ன இப்படி ஆயிடுச்சு, இது படிச்சோம், அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டிங்கா இருக்கும். பிகாஸ் யூ பிகம் தட் ஆவரேஜ் மைண்ட் தேர். லைக் பட் சம்டைம்ஸ் நான் அதை எப்படி பண்ணுவேன்னா, இப்ப யாராவது வந்து ஏதாவது என்கிட்ட கேட்கறாங்கன்னா, அப்படியா எனக்கு தெரியாது என்ன சொல்லு அப்படின்னு கேட்டேன். தெரியாது. ஆமா, நான் அதை அப்படியே மாத்திக்கிறேன். ஓ அப்படி நடந்துச்சா, ஓ இவங்க என்ன சொல்ற அப்படின்னு நான் கேட்டுப்பேன். நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது, சரி நீ உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. நான் எதுக்கு அவங்க கிட்ட எனக்கு தெரியாது, நான் ஏன் இதை போய் எதுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும், அதை கொஞ்சம் ஸ்பைசியா மாத்திக்கலாமே நான் கேட்க ஆரம்பிச்சிடுவேன். சும்மா we all need something to talk, and
when you're in cinema, when you're an actor, it's all the more reason for other people to constantly believe that something is happening in your life. Yeah, and the sad part is, in Kadapati, they make content, they make videos talking about another person's life. The kind of videos that I'm seeing where there are some reviewers, or there are, I mean, I don't know if they call themselves reviewers or influencers or what. They put pictures, they put articles, screenshots of something happening in another actor's or cinema personality's life and give perspective to That character assassination. why has life become so much about social media and what. ஸோ நான் வந்து இப்போ இத்தனை லைக்ஸ் வேணும், இத்தனை ஃபாலோவர்ஸ் வேணும், why has it come to that ஸ்பேஸுங்கிறது என்னோட ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்திருக்கு. ஒரு வேலை வேணும்னா சோஷியல் மீடியா மேட்டர்ஸ், ஒருத்தரோட பர்சனல் லைஃப்பை பற்றி ஒப்பீனியன் கொடுக்கணும்னா சோஷியல் மீடியா மேட்டர்ஸ், அவங்க எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, லைக் எங்கே தூங்க போகிறாங்க, என்ன சாப்பிட போகிறாங்க, யார் கூட வெக்கேஷன் போகிறாங்க, எதுக்கு இவ்வளோ நமக்கு தேவை, நமக்கே எதுக்கு இவ்வளோ தேவை இன்னொருத்தரோட லைஃப்? இல்லை, நான் அவ்வளோ ஹைலைட்டடாக ஏன் சினிமா இருக்குன்னு எனக்கு புரியல. ஐ அண்டர்ஸ்டாண்ட், யா ஓகே, யூ லைக் அ மூவி, யூ வாட்ச் இட், நான் இந்த பர்சனோட ஃபேன், எனக்கு இவரோட ஒர்க் பிடிச்சிருக்கு, அது ஓகே. பட் அந்த லைன் அங்கே ட்ராப் பண்ணாமல் ஏன் இவ்வளவு பர்சனல் டீட்டெயில்ஸ், அசாசினேஷன், இவர் எனக்கு பிடிச்சிருக்குன்னா இவர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா இவரோட காம்படிட்டர். இந்த பர்சன் இல்லை, ஒருத்தர் பிடிக்கலாம், ஒருத்தர் பிடிக்காம இருக்கலாங்க, ரொம்ப நார்மல். பட் ஆனால் யூ டோன்ட் கோ அட்டாக் தெம், ரைட்? உங்களுக்கு பிடிக்கலையா, ஓகே, வெல் அண்ட் குட். உங்களுக்கு வந்து எனக்கு பிடிக்கலையா, நான் இவ்வளோ பேசுகிறேன், எனக்கு பிடிக்கலையா, ஓகே. அதுக்காக நான் பண்ணுற வேலையை நான் சரியாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேன்னா நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணணுமோ நீங்கள் பேசணுமா பேசிக்கோங்க. பட் ஸ்டாப் ரைட் தேர். டோன்ட் கிராஸ் யுவர் பவுண்டரி. தட்ஸ் நாட், யூ டோன்ட் நோ வாட் எனிபடி இஸ் டீலிங் வித் ஆன் அ டெய்லி பேசிஸ். யூ டோன்ட் நோ in what space they are waking up in. You don't know if they are on the verge of breaking down. Anywhere, it could be like one public event. Even in my personal life, I can do whatever I want. How does it matter? Yeah. How does it affect anyone else when I am sitting in my house, in my sofa, doing what I want to do by myself? Why is it coming out in the first place? Why am I required to put out in the first place? 100%. I'm not affecting you in any way. You want to watch my film, you don't want to watch my film, it's absolutely your choice. It should be that way for everyone, right? இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த முதல் வருஷம் இருக்கிற சஞ்சனாக்கு இப்போ இருக்கிற சஞ்சனா ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? Just be whoever you are. Things will pan out, and whatever comes your way is for you. If it's not coming your way, it's not for you. It could be the good, bad, and everything in between. If it's coming your way, it's meant for you. Even the bitter experiences, it's for you, so take it. And I think you have to learn to live with it and not try and control everything around you. So I think that's what I would tell her. Thank you for making time. Thank you for coming me and keep doing the awesome work that Thank you, Ramya. And I feel what you spoke today truly resonated with me and a lot more people there. Thank you, Ramya. Thank you for having me.